ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். என்னம்மா பண்ணிகிட்ருக்க? வாழைப்பூ பழு பார்க்குறேம்மா. ஹாய். ஹாய். வாழைப்பூ பார்த்துட்ருக்கேன். என்ன கோவமாக இருக்கியா? கோவம் இல்லை, வாழைப்பூ வந்து நைன்னு இருக்கும், அந்த நரம்பெல்லாம் எடுக்கணும்ல, அதனால் சேலையெல்லாம் தூக்கி வச்சிட்ருக்கேன். அந்த நேரம் இருக்கிறேன். ஓகே, வாழைப்பூ க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆமாம், இந்த பூ சாப்பிட்டாலும் நல்லது. இது என்னது? அந்த குருத்து பூ கொஞ்சம் நல்லது, துவப்பாக இருக்கும், உடம்புக்கு வயிற்று வலிக்கு எதுவும் நல்லது. வாழைப்பூக்குள்ளே இருக்கிறதா? ஆமாம், அது முன்னாடி கொனைப்பூ நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதான். வாழைப்பூக்குள்ளே இருக்கும் பாருங்கள். உள்ளே இந்த பூ குடிக்கிறதுக்கு இந்த பூ நாளைக்கு கொஞ்சம் புளிக்குழம்பு வைக்க போகிறேன். அடியில் உள்ளது பெருசெல்லாம் கொஞ்சம் வாழைக்காய் பஜ்ஜி போட போகிறேன். வாழைப்பூ பஜ்ஜி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் எங்கள் அம்மா பொரியலுக்கு, பஜ்ஜிக்கு, குழம்புக்குன்னு எடுத்து வைக்கிறேன். நிறைய இருக்குது, கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இதை சாப்பிட போகிறேன். இந்த பூ வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லதான். இது உள்ளே இருந்துச்சு. கருப்பாயிரும், பழுது பார்த்தா கஷ்டம்தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா செய்கிறது ஈஸி. வாழைத்தண்டும் வாழைப்பூவும் கொஞ்சம் கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு இதை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நாளைக்கு ஃபுல்லாக எங்கள் வீட்டில் வாழைப்பூ தான். வாழைப்பூ வச்சே எல்லா ஐட்டமும். அப்புறம் என்ன செய்ய, இவ்வளோ காசு போட்டு வாங்குகிறோம். ஒரு பூ 15 ரூபா 20 ரூபாங்கிறாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம் என்னென்ன ஐட்டம்ஸ்னு. பாய். ஆஞ்சது இவ்வளோ கழிவு தெரியுமா? இதுதான் இவ்வளோ கழிவாக இருக்குது. பூ வந்து இவ்வளோதான் இருக்கும். சரி, ஓகே, பாய். வாழை தண்டு பாருங்க எவ்வளோ வச்சுருக்கேன். பாய் சொல்லிடுமா? பாய் மக்களே, வேலையாக இருக்கேன், அதனால கோச்சிக்காதீங்க. ஓகே, பாய்.